கமலஹாசன் அவர்கள் சிறிது நாட்களுக்கு முன்பாக தமிழில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என கூறினார். இதற்காக கர்நாடக மாநில மக்கள் தங்கள் மொழியை இழிவுபடுத்தியதாக இந்த இடத்துல கமலஹாசன் மன்னிப்பு கேட்டாக வேண்டும் என்றனர். இல்லையேல் தக்லை படம் கர்நாடகாவில் தடை செய்யப்படும் என்று கூறியிருந்தனர். உடனே கமலஹாசன் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி தன்னுடைய படத்தை இந்த இடத்துல பாதுகாப்புடன் ரிலீஸ் பண்ணி தரும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். உடனே நீதிபதி அவர்கள் இந்நாட்டில் பிரிவினை மொழிவாரி அடிப்படையில் தான் நடந்திருக்கிறது, நீங்களோ பொது வாழ்வில் இருப்பவர், இப்படி பேசி கூடாது. இந்த இடத்தில் கர்நாடக மக்கள் கேட்பது என்னமோ மன்னிப்பு தான். ஆனால் கமலஹாசன் அவர்களோ தமிழிலிருந்து தான் கன்னடம் தோன்றியது. இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டது ஒரு குடும்பத்திலிருந்து பல மொழிகள் பிரிந்திருக்கிறது, நாம் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு குடும்பம் தான் என குறிப்பிட்டதை தவறாக புரிந்து கொண்டனர் என விளக்கம் அளித்திருக்கிறார். உடனே நீதிபதியார் அவர்கள் மொழியை பற்றி பேச நீங்கள் என்ன மொழியியல் வல்லுநரா இல்லை வரலாற்று ஆசிரியரா, எதன் அடிப்படையில் நீங்கள் இதை பேசினீர்கள் என்ற கேள்வியை எழுப்பினார். உடனடியாக அண்ணன் சீமான் அவர்கள் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார். கன்னடம் தமிழிலிருந்து தோன்றாமல் வேறு எதிலிருந்து தோன்றியது, எப்போது தோன்றியது என்ற வரலாறு ஆதாரம் இருந்தால் சமர்ப்பியுங்கள், மன்னிப்பு கேட்கலாம். இதில் கமலஹாசன் அவர்கள் உண்மையதான சொல்லியிருக்கிறாரு. அயல் நாட்டில் இருப்பவர்களோ உலகில் மூத்த மொழி தமிழ் என நிரூபித்த வகையில இந்த இடத்துல கமலஹாசன் சொன்னதுல என்ன தவறு இருக்கிறது? அதையும் மீறி கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்டால் தமிழில் இருந்து தென் மாநில மொழிகள் பிரியவில்லை என்ற ஒரு ஆதாரம் வெளிப்படும், வரலாறும் புலப்படும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வரலாறு மாற்றியமைக்கப்படாதா? இதையும் மீறி மன்னிப்பு கேட்டால் தான் தக்லை படம் ரிலீஸ் ஆகும் என்றால் கன்னட படமும் தமிழில் தடை செய்யப்படும். அதுதான் இதற்கு சரியான பதிலடியாக இருக்கும். ஆகையால் இந்த இடத்துல கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டுமா கேட்க வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்திய நிகழ்வுகளை ஒரு நிமிடத்தில் தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.